ஓகே காய்ஸ், எங்க கேமராமேன் வந்துட்டான். அவனை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்லு. எனக்கு சரியான தூக்கமா இருக்கு. அதனால எங்க போய் சொல்லு. அவன் கோச்சுப்பான் அப்பப்ப. எனக்கு அதுதான் பிரச்சனை கிடையாது. எனக்கு வேண்டிய தூக்கம் தான் முக்கியம். சரியா? இப்போ அவங்களே பாசமா பேசுனீங்க. உனக்கு கவனிச்சியா? அவன் ஏன் காடி எங்க பார்க் பண்ணாம அங்க போறான்? வீடு அங்க இருக்குடா. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சேவலாம் பேசிட்டு நடந்து வந்துட்டா எவ்வளவு தூரம். மேல போயிட்டு நீ தான் அவன்கிட்ட எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி அண்ணனுக்கு நான் எடுத்து சொல்ற மாதிரி இல்ல, அண்ணனுக்கு இந்த கங்குலாம் வலிக்குது. இன்னைக்கு நான் பணப்பட்டி தான் இருந்துச்சு. என்ன என்ன எடவி அது? அவ்வளோதான்டா, வேணாம். இது ரொம்ப ரொம்ப டைம் இருக்கு. இது போதும். ஒரு எபிசோட் வந்துடும்ல. அதாவது எபிசோட் பேர் எப்படி போட்டுருவோம்? விளாகுக்கு முதல் நாள் இல்ல விளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? ப்ரீ விளாக். ப்ரீ விளாக், கேன்சல் விளாக். அந்த இதை போட்டுருவோம். ஏன் முடியலைங்க, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஏதாச்சும் ஒரு பிளான் என்னண்ணே? டாக் இருக்குல்ல, நான் எப்பயுமே இங்க நடந்து போறாருமே அது எனக்கு இப்படிதான் ஒண்ணும். எனக்கு ஒரு நாள் டென்ஷன் ஆயிடுச்சு. திரும்ப நான் கத்தி விட்டேன். நல்லா அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். நான் பிடிச்சி ஏறி விட்டேன். என்ன ஏறுற? நான் பிடிச்சி ஏறி விட்டேன். குடும்பத்துல தாத்தா பத்தி பேசுறேன். அதுக்கு அடுத்து ஏன் தாத்தா பத்தி பேசுறேன்? நான் வந்து அப்பப்ப சித்துவோட இடத்தையும் எடுத்துக்கிறேன், அப்பப்போ அர்ஷந்தோட இடத்தையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க ஃபன் பண்ண மாட்டீங்கன்னா இறங்கி வந்து இப்படி ஒரு ஃபன் போட்டு அப்பப்போ அதை நானே கவுண்டர் பண்றது சித்துவா. ஏன்டா இப்படி பண்ற? இதெல்லாம் ஆளுங்க சிரிப்பாங்க. அண்ணே அதெல்லாம் நல்லது தானே அப்படின்னு சொல்லி தூக்கிய நான் தான், பொறுக்கிய நான் தான். சித்துவாவும் இருக்கேன், அர்ஷந்தாவும் இருக்கேன். அண்ணே அப்படின்ட்டு அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். மணி வந்து 12ங்க. ஏமாத்த மணிக்கு வெளியாகலான்னு சொன்னேன். இவனை ஏத்திட்டு வர சரியான ஜேம். ரோடு டிராபிக் வந்து அந்த டிராபிக்ல நிக்கும் போதுங்க யாரோ இவ்வளவு நீட்டு கம்பி எடுத்து பின்னாடி சொல்றாங்க. அவ்வளோ காலு வலி, பின்னாடி எல்லாமே பின்னாடி கம்பி இருந்துச்சு. பாக்கெட் வலி எல்லாமே வெளி. இப்ப தாண்டி இங்க வந்து இங்க சேர்த்து கட்டி 10:30 ஆச்சு. ஆனா என் தலைமை இப்பதான் சேர்றான். காடி என்ன பண்றது? வீட்டு பாக்குறாரோ. எனக்கு காடி கொடுங்க லைட்டா பாருங்களேன். சிரிச்சிட்டு இருக்கான் போல. நம்ம பண்றது சிரிச்சிட்டு இருக்கான் போல. ஏன் இவ்வளவு சீமா சிரிக்கிறா? காடி ஆடுது. கண்ணாடி திறந்து வச்சிருக்கான். உனக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இல்ல திறந்துக்கல. நம்ம மேல போய் நீங்க வீடியோ பார்க்கும்போது நல்லா வச்சுக்கோங்க. இதோட மனக்குமுறல் இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். இந்த வீடியோ பார்க்கும்போது பாக்குறீங்களோ எந்த இடத்துல இந்த கட்டத்தை பாக்குறீங்க எல்லாத்துலயுமே இந்த கட்டத்தை போஸ்ட் பண்ணுவேன். என் வீடியோ வந்து 2 வாரங்க. அதுக்கு நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கான எடிட்டிங் ஆப் கிடைக்காம, அதுக்கான சாஃப்ட்வேர் இல்லை, லேப்டாப்பே கொண்டு இல்லைங்க, எதுவுமே இல்லாம கிளம்புறான். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்க சொல்லுங்க. அவர் போட்டோ எதுவுமே இல்லாம அது அங்கேயும் தேடி ஒரு எபிசோட்டை எப்படி எடிட் பண்றது தெரியாம, எந்த ஒரு பேசிக் நாலேஜும் இல்லாம, மீடியானா என்ன கருமனே தெரியாம அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணா 542 வியூ. என்னடி இது? அதுல வந்து சும்மா போனவங்க ஒரு 400 பேர் நினைக்கிறேன். என்னன்னு தெரியாம இந்த ராங்லி கிளிக் பண்ணிக்கோங்க. சும்மா ஐயோ என்ன மழை யாரா அவனுங்க அப்படின்னு எது விளாகும் போட்டுருச்சு பார்த்துட்டேன். பார்த்தா தக்குரியும் போட்டிருக்கு. என்ன முட்டா பசங்க அப்படின்னு அந்த மாதிரி. அதோட வழி என்னன்னு தெரியுமாங்க? அந்த வழி நான் உங்ககிட்ட உண்மை சொல்லுவோம். நானே இவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணல. என் போன் செக் பண்ணி பாருங்க. இல்ல இதுக்கு மேல பண்ணிடுவேன். நடிப்பு மட்டும் நினைச்சுக்காதீங்க. எங்க உங்க வா அங்க வா. என்ன இவ்வளவு இருக்கக்கூடாது. நேற்று பந்துலாட போய் வழி. ஆனா நான் என்ன பண்ணேன், வந்ததே 1 மணிக்கு தான். ஃபுட்பால் முடிச்சுட்டு 1 மணிக்கு படுத்து 7 மணிக்கு எதுக்கு வந்துருச்சேன்? நம்ம நைட்டு வெளியே போவோம், சாப்பிடுவோம், அதுக்கு காசு ஒதுக்கணும். கையில இல்ல ஒண்ணும் இல்ல. ஓட்ட மணி நோ மணி. மறுபடியும் பாருங்க, எங்க பாருங்களேன். சாவி போட்டாக்கா அது அங்க வந்து சேரும். இதுதான் நம்ம நிலைமை. சுடாது தூக்கி போட்டு என் பொழப்பு தண்ணி கிணி ஏன்னா நான் மேல போற வரைக்கும் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கோ. இதே ஒரு 1 மாசம் ஓட்டிடும். 8 மாசம் 8 மாசம் 1 மாசம் சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. கழிக்கிட வேண்டியதான். அப்படியே மாட்ட பேசி கேட்கும். அங்க பேசு. 16 ஆச்சு குளிச்சு. என்னது இது? வேற ஆன் தண்ணி. ஏய்
இதுதான் கண்டிப்பா டானிக் ஓட்டுறதா இருக்கும். இப்படி இருக்காங்க டானிக் ஓட்டுறல மூந்தோட பேனிக் ஓட்டுற கிடக்குறான். நான் வீட்டுக்குள்ள எந்த எல்லாம் அளவு தானே வெளியே போற சைடு வீட்டுக்குள்ள கூட்டி வர. இது மச்சா இது ஆக்சுவலா நீங்க கேமரா கூட உங்க அப்பா வீட்டு மாதிரி நுழையிறியா? யார் வீடு என்ன யார் வீடு? இது இங்க என் கஷ்டம் தெரிஞ்சுக்கோட காலில் பூட்டிட்டு அவசரமா வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டு கால் போயிட்டேன். வயிறு செம்ம கலக்கு, வயிறு முட்டிக்கு நிக்குது, பின்னாடி நட்டிக்கு நிக்குது. பட்டுன்னு ஓடி வந்து திறக்கிறேன். இங்க பாருங்க உளுந்து உடஞ்சிருச்சு கலங்கத்தால. வெளியே நிக்கிற அவன் அடிக்கிறேன், கால் பண்றேன், எடுக்க மாட்டான். அவரு சினிமா படம் பார்த்துட்டு வீட்டுல அவன் கோலை எடுக்கல, உடஞ்சிருச்சுடா கால் உளுந்து. அப்போ உடஞ்சிருச்சு. தேடுறாங்க மிச்சம் இன்னும் சரி. அதுக்கு ஒரு கதை இருக்கும். ஐயோ வீடியோல மாட்டிக்கிட்டேன், ஏன்டா கேட்டேன். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. முதல்ல எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு வாங்க. சைலண்ட். இந்த வீடு வந்து ஒரு கொஞ்சம் டேஞ்சரான வீடு தான். ரொம்ப சத்தமாக போட்டு இருக்கக்கூடாது. எந்திரிங்கண்ணே. அவ்வளவு நேரம் என்ன என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? இது எங்கேயாச்சும் போகணும் வாங்கண்ணே. 12:30 மணி. 12 என்ன நமக்கு என்ன நேரங்காலம்? வாங்க போ. வாரம் வாரம் வாங்க வாங்க எங்கேயாச்சும் போகணும். கொஞ்ச நேரம் ஒரு பேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. பொண்ணை தூக்கன்றா. நம்ம அப்படியே vloggers தான் ஆக போறோம், யூடியூபர்ஸ் ஆக போறோம். எப்போ ஆக போறோம்? அதான் வீடியோலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ஒரு நீங்க பாக்குறீங்களே இந்த கேமரா, இந்த போனை வாங்குறதுக்கு நானு கிட்னி வச்சு புக்கிட் பின் தாங்க ஒரு இடம் இருக்கும், அங்க மட்டும் தான் நிக்கல. படி அங்க மட்டும் தான் நிக்கல. லேமா புழுவ போனு வாங்கி 3 மாசம் ஆக போகுது. தண்டமா காசு கட்டிட்டு இருக்கு அதுக்கு மந்த்லி. iPhone 15 Pro Max இந்த vlog சேனலுக்காகவே எடுத்தது. ஆனா போன் மட்டும் தான் ஓடுது, vlog ஓடுது. கஷ்டம். எடிட்லாம் வந்து பிஞ்சிட்டோம். அது எவ்வளவு சொன்னாலும் அது வழி புரியாது. நான் அது கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 4 மாசம் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிருந்தேன். நடுத்தூர்ல பிக்சர் எடுக்க போயிட்டாரு. நெக்கு சிரிப்பே வரல. ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன் மக்கள்கிட்ட இல்லை, உங்க 2 பேர்ட்டையும். உங்க டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணதுக்கு. அது முதல்ல இருந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் vlogல இருந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்படி பாரு கடுப்போம், நீங்க கடுப்ப கூடாது. ஒரு அளவு வாய்த்து வந்து உச்சரிப்பு அது ஒண்ணு. இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு. வாசிப்பு பழக்கம் இருந்தால் உனக்கு உச்சரிப்பு சரியா? யார் சொல்லு? டி ராஜேந்திர யார் சொன்னா? எங்கேயாச்சும் கூட்டு போங்கண்ணே ப்ளீஸ். சிறப்பால இருந்து வந்திருக்கேன். அந்த அளவுக்கு இந்த ராத்திரி எனக்கு அறிவு மங்கி போச்சுடா. இப்ப எனக்கு எங்கேயாச்சும் போகணும். என்னைய பூஸ்ட் படுத்துங்க. மூளை மண்டைக்குள்ள இருக்கு, சூத்துக்குள்ள இருந்தா அப்படிதான் குளிக்கணும்டா. நீ வெளியே வா, உன்னால முடியாது. ஞாபகம் வெளியே வா, ரூம் தாண்டி வா, ரூம் தாண்டி வாங்கினேன். நக்கி பாக்குறீங்க என்னது? கிட்ட ஏன் சூத்துறதுக்காக இவ்வளவு வீட்டுக்கு வளர்த்து வச்சிருக்கேன்? என்னடா நகம் இது? இல்லண்ணே இந்த நைட்ல ஊல்ஃபா மாறிடுவாங்க. இல்ல உங்களுக்கு நகம் முதல்ல படம் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி படத்துல முதல் நகம் தான் பெருசாகும். எதுக்கு வளர்த்துன்னு காமிக்க. எதுக்கு வளர்த்து? சூத்துனோன்றது டைம் இல்ல, அவனுக்கு பிஸி. vlogக்காக எவ்வளவு வேலை செய்ய தெரியுமா? எடிட் அல்லும் பகலமா பாக்குறேன். எங்க அப்பா சின்ன வயசுல எங்க அப்பா சரியான ஷிஃப்ட். கையில காலில் இந்த மாதிரி நகத்தை வந்து அவர் நடந்து அவர் வேலை என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நடந்து போகும்போது தரையை பார்க்கும்போது டிவி பார்க்க வேண்டியது, செவுத்தெல்லாம் பார்க்க வேண்டியது. நான் அடுத்தவங்க காலில் என்ன நகை தான் பார்த்துட்டு போகிற போல இங்க மாதிரி நகை வச்சோம். அம்மா அம்மா அடிச்சு ஒப்புதான். நானும் அம்மான்னு அத்தான்னு அதுக்கு அடிச்சு காமிக்கணுமா? நகத்து கையெல்லாம் கம்மி. என்னடா இதெல்லாம்? வேற நகரம் கட்டதான் இருக்கு. என் டீச்சர் என்ன பண்ணாங்க? இப்போ டீச்சர் கமலா டீச்சர், நான் சாரி டீச்சர் பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க.
அவங்க நம்ம அப்படி டீச்சர் தான். திருப்பி வச்சு சரியான குடும்பக்காரங்க அவங்க. குடும்பக்காரின்ற டீச்சர் நல்ல டீச்சர். அதாவது அந்த கொஞ்சம் கண்ணீர் அடி. பாப்பாங்களா திருப்பி சொல்லுவாங்க, திருப்பின்வாங்க கையில் அடிச்சா பரவாயில்ல, இரும்பு ரூலர் எடுத்து திருப்பி வச்சு அப்படி போடுவாங்க. கெஸ்ட் வருவார வெள்ளரிக்காய் வெட்டுற மாதிரி அடிப்பாங்க. இதெல்லாம் பிஞ்சு போயிடும். அப்ப பிஞ்சதுதான். இது பார்த்தா வேலை சுத்தி பிஞ்சு போனக்கு. இதை பார்த்து ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை போட்டு செவத்த குத்துன மாதிரில இருக்கு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். முடிவு பண்ணிட்டேன், நம்ம லட்சிய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். எதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு காசு சம்பாதிச்சு உன்னை ஏத்தி இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்? எதுக்கு நான் இவ்வளவும் பண்றேன்? நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் தானே என்ஜாய் பண்ணேன். செய்யறோம், எல்லா வீடியோவும் செய்யறோம், போஸ்ட் பண்றோம். கதையை பார்க்கலாம் பரவாயில்ல, மக்களை பார்க்க வைக்கிறோம். நாளையில இருந்து செய்வோம். அன்றே செய் இன்றே செய் என்றே செய்ன்னு திருவள்ளுவர் சும்மா சொல்லியிருக்காரா? வாங்க செய்வோம். நீ செய்யறதுக்கெல்லாம் நான் வந்து கூடாது. அரிக்குதுடா, 16 ரூபா குளிக்கலடா, இங்க அரிக்குது, இங்க அரிக்குது, எல்லாம் அரிக்குது. வேர்வை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரியல் லைஃப்ல? இது பாக்குற எத்தனை பேருக்கு நைட்டு வேலை செஞ்சுட்டு 12 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கங்க அரிக்கும். வீட்டுல சுடுத்தாணி இல்லாத வழிலாம் என்னன்னு தெரியுமா? ஹீட்டர் இல்லாத வரி, அடுப்புல போட்டு குளிக்கணும்னு நினைக்கும் போது அடுப்பு இடுப்புல போட்டு குளிக்கிறாங்க. அது அடுப்புல கொதிச்சு அது வெந்நீர் எடுத்து அந்த டப்பால ஊத்தி அதுக்கு பச்சை தண்ணி முண்டு ஊத்தி அதுக்கு மிக்சிங் கரெக்டா பண்ணி. சரி ரெடியா கிளம்பி எழுங்க. அண்ணா குளிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டா இருக்கோம், நீங்க ஃபுட்டா கிளம்பல. சோஸ் ஆக்கிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து 24 மணி நேரம் வெறி கொண்டு வேலை. அவ்வளவு நேரம் வேலை, ஒரு 5 hour இருந்தா போதும். கட்டு போன வீடியோ வரைங்க.